வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம் நாகுநேரி. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகுநேரி தாலுக்கால எவ்வளோ இன சுழற்சி முறையில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தனால தான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறோம். இதுக்கு விண்ணப்பம் பெறப்படும் நாள் 17/7 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க 2025. விண்ணப்பம் வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்டுனா 16/8/2025 மாலை 5:45 வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதான் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. அப்புறமா வந்து இப்போ நம்ம இன சுழற்சி முறையில் எப்படி எந்தெந்த கிராமத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் நாகுநேரியில் வந்து 8 காலி பணியிடங்கள் இருக்கு. வந்து ஒரு வேக்கன்சி இருக்கு. இது வந்து பிசி இன சுழற்சி முறையில் வந்து பிசி வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் அதர் தேன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. பிசி முஸ்லிம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நான் ப்ரியாரிட்டி வந்து இங்கே உமன்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கிடையாது. அடுத்தது வந்து தென்னீர் குளத்தில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இது வந்து ஜென்ரல். நான் ப்ரியாரிட்டி வந்து உமனுக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் வந்து இங்கே ப்ரியாரிட்டி கிடையாது. அப்புறமா தெற்கு நாகுநேரி, இங்கேயும் வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுவும் வந்து பிசி தான் அப்ளை பண்ணணும். அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே நான் ப்ரியாரிபுரமில் வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இங்கே வந்து எஸ்டிக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமா மேலே புத்தநேரியில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இங்கே வந்து பொது பிரிவினர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முன்னுரிமை பெற்றவர்களும் அவங்க தான். அடுத்தது வந்து ஆலங்குளம், இங்கேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இங்கே எஸ்சி, ஆனால் நான் ப்ரியாரிட்டி ஃபார் உமன்ஸ். எஸ்சியில் உமன்ஸ்க்கு வந்து இங்கே நான் ப்ரியாரிட்டி. அப்புறம் மேலமலையன் ஏரியில் வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து எம்பிசியும் டிஎன்சியும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி தான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் உள்ளது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ போடுங்கன்னு. இதுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 6/8/2025 சாயந்தரம் 5:45 வந்து கொடுத்துடணும். எழுது திறனாய்வு தேர்வு எக்ஸாம் வந்து என்னைக்குன்னா 7/9/2025. நேர்முக தேர்வு வந்து 16/9/2025 22/9/2025 வரை. இப்போ வந்து இங்க இன சுழற்சி முறையில எந்தெந்த கிராமத்துக்கு என்னன்னு பார்ப்போம். ஒரு வேகன்சி இருக்கு. இங்க வந்து யாரை வந்து அப்ளை பண்ணலாம்னா எம்பிசி, டிஎன்சி, நான் ப்ரியாரிட்டி வந்து ஜென்ரல்ல உள்ளவங்களுக்கு நான் ப்ரியாரிட்டி. அடுத்தது அம்பரீஷிபுரமுக்கு வந்து பிசி அதர் தேன் பேக்வர்ட் கிளாஸ்னா பிசி முஸ்லிம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இங்க நான் ப்ரியாரிட்டி வந்து ஜென்ரல். பெருங்குளத்தூர் வந்து ஜென்ரல் தான். பிஎஸ்டிஎம் வந்து இங்கே நான் ப்ரியாரிட்டி. அன்வர்த்தி கான்பேட்டையில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இங்கே எஸ்சி அருந்ததியருக்கு தான் வந்து ஆன் ப்ரெஃபரன்ஷியல் பேசிக்ஸில் வந்து அவங்களுக்கு தான் ஜென்ரல் வந்து நான் ப்ரியாரிட்டி. அடுத்தது முள்வாயில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிசி, டிஎன்சி, ஜென்ரலுக்கு வந்து நான் ப்ரியாரிட்டி. முள்வாயில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிசி, டிஎன்சிக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது. நான் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு. சாமந்தூரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பிசி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசி முஸ்லீம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து இங்கே நான் ப்ரியாரிட்டி. கல்வி தகுதி கண்டிப்பாக கம்பல்சரியாக எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அதில் ஒரு தமிழை ஒரு பாடமாக கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். நீங்கள் வந்து இதில் ஃபெயிலாக இருந்தாலும் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாக இருந்தாலும் அதோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதில் வந்து அட்டாச் பண்ணணும், அதோட ஜெராக்ஸ். சரிங்களா? இதர தகுதிகளை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிங்க, ஒரு தாலுக்காவில் இருந்து இன்னொரு தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணலாமான்ட்டு. கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த தாலுக்காவில் தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வசிக்கணும். ஸோ இருப்பிட சான்றிதழ் கொடுக்கணும். ஸோ ஒரு தாலுக்கா விட்டு ஒரு தாலுக்கா அப்ளை பண்ண முடியாது. இவங்களே கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் அந்த வட்டத்தில் மட்டும்தான் வசிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தமிழை வந்து பிழை இல்லாமல் பேசவோ எழுதவோ தெரியணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அடுத்து கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் வந்து அதே வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அந்த வட்டத்திற்கு நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து இருப்பிட சான்றிதழ் அதில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ ஒரு தாலுகாவில் இருந்துட்டு அந்த கிராமத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த தாலுகாவில் எங்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் எங்களுக்கு வேக்கன்சி இல்லை, பக்கத்து கிராமம் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள பீப்புளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு வந்து 2வது தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? வயது வரம்பு பார்த்துக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. ஸோ 32ங்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், 37ங்கிறது வந்து அதர் கிளாஸஸ்ங்க எல்லாமே, அதர் கம்யூனிட்டிகள் எல்லாத்துக்குமே 37. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு 10 வருஷம் அதிகமாக என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 47 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 48 வந்து இதர வகுப்புகளுக்கும், 53 வந்து 48 வந்து ஜென்ரலுக்கும், 53 வந்து மீதி இருக்கிற எல்லா கேஸ்ட்டுக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இவங்க வந்து முன்னாள் இராணுவத்தினர்.
அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் முறை. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த நகலை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து எப்படி அனுப்பணுங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம், தபால் மூலமாகவும் அனுப்பலாம். ஸோ இந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் சிங்கிளாக ஒரு போஸ்ட் கவர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து சென்ட் தான் பண்ண போகிறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லனா ஸ்பீடு போஸ்ட் இந்த 2 தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். இந்த 2 தான் நம்ம பண்ணி அனுப்பி விட்றணும். இல்லை நான் வந்து நேரடியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி கவரில் வச்சுட்டு நேரடியாக போய்ட்டு வட்டாட்சியர் அலுவலகம் போய் பார்த்துட்டு அவங்கள நேரடியாக பார்த்து கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வரணும். சரிங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போகிறது தான் பெஸ்ட்டு. நேரடியாக போய்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களே வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம்.